மல்லி ஒரு வழியாக கோர்ட்டில் விஜய் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் இங்கே விஜயை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ண உடனே விஜய் ரொம்ப சந்தோஷமாக வெளில வராரு. ஆனால் வெளியே வந்த விஜயை மல்லிகிட்ட பேச விடாமலே ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் எப்படியோ மனசெலாம் மாற்றி வீட்டுக்கும் அழைச்சிட்டு வராங்க. விஜய் ஏற்கனவே மல்லி மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்கார். ஏன்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெண்பாக்கு அடிபட்டு போச்சு அப்படின்னு பொய்யான ஒரு தகவல் சொல்லி வர வச்சு நம்மளை ரொம்பவுமே ஏமாற்றிட்டா அப்படின்னு அன்னைக்குலேருந்து விஜய் மல்லி மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து நம்மளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம கேவலமாக போயிட்டோம் அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளே மல்லியை பற்றி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இந்த நிலைமையில் ராஜேஸ்வரி மல்லியை மட்டும் விஜய் பார்த்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக மல்லி ஏதாவது குட்டையை குழப்பி நம்மளுடைய பேரை டேமேஜ் பண்ணிவிடுவா. கண்டிப்பாக அது விஜய் நம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் நம்ம மல்லியை பார்க்க விடாமல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம். அழைச்சிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி ரொம்ப கஷ்டப்பட்டு விஜயை மல்லிகிட்ட சேர விடாமலே இங்கேருந்து அழைச்சிட்டும் போயிடுறாங்க. ஆனால் மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் ஒளியை நல்லபடியாக வெளியே வந்துட்டார், ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் வெளியே பார்த்துக்கலாம். ஆனால் பெரியம்மா இப்போது என்னானாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே பெரியம்மாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து இது மாதிரி உங்கள் பெரியம்மா இங்கே அடிபட்டு கோர்ட்டு வாசலில் கடந்திருக்காங்க, 2 பேர் தூக்கிட்டு வந்து இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு. இது வேறு யாரும் இல்லை, நம்ம ராஜேஸ்வரியுடைய ஆளுங்க தான். ஏன்னா அப்போ தான் மல்லி விஜயை பார்க்காம நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போவா. அந்த கேப்பில் மல்லியை பற்றி நாம் விஜய்கிட்ட ஏதோ தப்பாக சொல்லி விஜய் நம்ப முடியாத அளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி தெளிவாக திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டத்தில் மல்லி தெரியாமல் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய் பெரியம்மா பார்க்குறாங்க. பார்த்தா மண்டையில் அதே இடத்துல அடிபட்டு இவங்க மயக்கத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அன்னப்பொண்ணி கண் முடிக்கிறாங்க. கண் முடித்த உடனே மல்லி நான் எங்கே இருக்கேன், எப்படி இங்கே வந்தேன்? ஐயோ பெரியம்மா, எல்லாம் காரணம் ராஜேஸ்வரி தான். அவள் தான் உங்களுக்கு திரும்ப அட்டாக் பண்ணி உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ பண்ணிட்டு போயிட்டா போல. ஐயோயோ என்ன மல்லி சொல்கிற? அப்போது விஜய் தம்பி? இல்லை பெரியம்மா, நீங்கள் ரெடி பண்ணீங்களா இந்த ராயர், அவர் வந்து விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாமே பேங்க் சைடு தான் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு வழியாக கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. அப்போ விஜய் வெளியே வந்துட்டாரா? வந்துட்டாங்க பெரியம்மா. எங்கம்மா மல்லி விஜய் தம்பி வெளியே நிற்கிறாரா? இல்லை பெரியம்மா, அவர் வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. நான் இன்னும் அவர்கிட்ட பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. ஏன் புள்ள, நீ அவர் விஜய் தம்பி பார்த்து பேச வேண்டியதானே? இல்லை பெரியம்மா, அதுக்குள்ளே உங்களை பற்றி ஃபோன் வந்துச்சா, அதான் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, உங்களை பார்க்கலான்னு கிளம்பிங்க வந்துட்டேன். ஐயோ புள்ள, என்ன புள்ள நீ விவரம் தெரியாமல் இருக்க? இந்நேரம் இந்த சனியை முடிச்சவ ராஜேஸ்வரி விஜய் தம்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இல்லாத போலலாம் சொல்லி அவள் மனசை மாற்றிடுவா புள்ள. நீ கிளம்பும் போல கிளம்பி போயிட்டு விஜய் தம்பியை பார்த்து அவள் யார், எப்படியாப்பட்டவ, இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் யார், அவள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் முதல்ல நீ விஜய் தம்பிகிட்ட சொல்லு புள்ள, போ புள்ள அப்படின்னு சொல்ல. இல்லை பெரியம்மா, இப்போ போய் சொன்னால் நம்புவாரா? புள்ள அதெல்லாம் கண்டிப்பாக நம்புவார், நீ போ புள்ள, உண்மையை நம்ம உறக்க சொல்லணும் புள்ள, அப்போ தான் அது உண்மையாகும், போ நீ முதல்ல. சரின்னு மல்லியும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ராஜேஸ்வரி இங்கே விஜய் வீட்டுக்கு அழைச்சி வந்தாங்க இல்லையா, அழைச்சி வந்த உடனே இங்கே விஜய்க்கு ஆராய்ச்சி எடுக்கிறாங்க. விஜய் எல்லாத்துக்கும் காரணம் உன்னை பொறாமப்படுறாங்களா பிஸ்னஸில், அவங்க தாண்டா. என்னடா அது, இந்த சின்ன வயசில் இவன் இவ்வளோ தூரம் பிஸ்னஸில் வளர்ந்துட்டானே, எப்படி இவன் வளர்ந்தான் அப்படின்னு உன்னை பார்த்து ஏகப்பட்ட பேர் பொறாமப்படுறாங்க. நீ மோசடி வழக்கில் உள்ளே போயிட்டுன்னு தெரிஞ்சதும் அவ்வளோதான், விஜய் காலி, இனி விஜய் பிஸ்னஸ் எல்லாமே டவுன் ஆகிடும், விஜயால் இனிமேல் எஞ்சிக்கவே முடியாதுன்னு ஏகப்பட்ட பேர் ஏன் காது படையே பேசினான்டா விஜய். ஆனால் எல்லாரோடைய கண்டிஸ்டையும் நீ அடித்து நொறுக்கிட்டு இன்றைக்கி வெளியே வந்துட்டா. எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய். இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் உதறி தள்ளிட்டு நீ பழைய விஜயாக மாறணும், பிஸ்னஸில் திரும்பவும் நீ நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும் விஜய். கண்டிப்பாக்கா வருவேன்க்கா. சரி விஜய் நீ உள்ளே வா போல. பாவம் வெண்பா டாடான்னு புள்ள ஏங்கி போயிட்டா. சரியா சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. அந்த மல்லியும் தான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு வீட்டில் இருக்கிறது இல்லை விஜய், அவள் படி சுத்த போயிட்டா. பாவம் அந்த ரஞ்சி தான் வெண்பாவை அவளுடைய புள்ள மாதிரி அவ்வளோ கேடுத்து பார்த்துட்டா. வெண்பா பார்த்தவனு தெரியுமே, எனக்கு மல்லி தான் வேணும் மல்லி தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. ரஞ்சியை போட்டு படாத படப்படுத்திட்டா. இருந்தாலும் ரஞ்சி ரொம்ப பொறுமையாக வெண்பாவை பார்த்துக்கிட்டா. உண்மையிலே உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை விஜய். நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உன்னை தாங்கிறதுக்கு நான் இருக்கேன், ரஞ்சி இருக்கா. அதை நினைக்கும் போது உண்மையிலே நீ பாக்கி சொல்லி தாண்டா விஜய். சரிவா உள்ளே போகலாம். சரிக்கா அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ராஜி அப்படியே மயக்க போகிற மாதிரி நடிக்கிறாங்க. ரஞ்சி ஓடி போய் ஐயோ ராஜிமா என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு ராஜிமா? தெரில ரஞ்சி, எனக்கு என்னமோ மயக்கமாக இருக்குது. ராஜிமா நீங்கள் எங்கே உங்கள் சாப்பிட்டீங்க? மாமா ஜெயிலுக்கு போகிறது நீங்கள் சரியாக சாப்பிடவே இல்லை. மாமா எப்போ வருவார், மாமா எப்படி கொண்டு வர போகிறோம் வெளியே, மாமா என்ன பண்ணுறதுன்னு எந்த நேரம் பார்த்தாலும் உங்களை பற்றி தான் மாமா ராஜிமா பேசிகிட்டே இருந்தாங்க. எப்படியாவது உங்களை கொண்டு வந்துடணும் வெளியே, அதுவும் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி கொண்டு வரணும் அப்படின்னு ராஜிமா நைட்டெலாம் தூங்க மாட்டாங்க.
எப்படி கொண்டு வரலான்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. சரி சாப்பிடவும் இல்லை. பாருங்க ராஜிம்மா, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, இந்த நேரத்தில் இப்பெல்லாம் பண்ணி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. அக்கா ஏன்க்கா இப்பெல்லாம் பண்ணுற? நான் தான் வந்துட மாட்டேனா? நான் இந்த தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது என்னை யாருக்கு எனக்கா போயிட போகிறாங்க? ஏன்க்கா இப்படி எனக்கா உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இல்லை விஜய், என்ன விஜய் இப்படி சொல்லிட்ட? நீ என் தம்பிடா. அப்படி இருக்கும்போது நீ ஜெயிலில் கடந்து கஷ்டப்படுவ. அக்கா நான் மட்டும் இங்கே சொகுசரப்பு நினைக்கிறியா? விஜய் அப்போல்லாம் இருக்க மாட்டேன்டா. போங்க ராஜிமா, நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் மல்லி எனக்கு என்னென்னு போகிறா. காலைல போனால் சாயந்தரம் தான் வருவா. எங்கே போவா என்ன வருவான்னு தெரியாது. வந்தவுடனே சமைச்சி நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு நல்லா தூங்குவா. ஆனால் நீங்கள் பாருங்கள், தம்பி தம்பின்னு சொல்லிட்டு சாப்பிடாம தூங்காமல் வந்து உங்கள் உடம்பு கட்டுறது தான் மிச்சம். இப்போ கூட பாருங்களேன், அந்த மல்லி எங்கே போனான், இது வரைக்கும் எங்கே போனான் என்னான்னு ஒன்றுமே தெரியல. சி அவளாம் என்ன பொம்பளையோ அப்படின்னு ரஞ்சி சொல்கிறாங்க. விஜய் அது எதுவும் காலைல வாங்கலை. உடனே ராஜி, ரஞ்சி எதுக்கு இப்போ அவளை பற்றி தப்பாக பேசுகிற? அவள் தான் நம்ம தப்பாக பேசுகிறானா? நாமளும் அப்படியே பேசணுமா? விடு ரஞ்சி. சரி நீ போயிட்டு என் ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு பேக் பண்ணு ரஞ்சி. விஜய் உடனே, ஏன்க்கா எதுக்காக அதெல்லாம்? இல்லை விஜய், நான் கிளம்புறேன் அந்த வீட்டை விட்டுட்டு. ஏன்க்கா என்னாச்சு? இல்லை விஜய், கண்டிப்பாக பொண்டாட்டி இவ்வளோ நேரம் வராமல் இருக்கானா? ஏதோ யோசிச்சுட்ருப்பா, என்ன பண்ணலாம், எப்படி அவங்க நிம்மதியை கெடுக்கலாம் அப்படின்னு வெளியே இருந்து யோசிச்சுட்ருப்பா. நீ வேணா பாரு, இன்னும் கரெக்டாக 10 நிமிஷத்தில் உன் பொண்டாட்டி வருவா. வந்த உடனே நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுலாம் காரணம் யார் தெரியுமா? சூழ்ச்சி பண்ணி தான் ஜெயிலுக்கு காமிச்சாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அக்கா தான், எல்லாத்துக்கும் காரணமே இவங்க தான் அப்படின்னு தேவையில்லாத ஒரு கதையை கட்டுவா. நீ கூட உன் பொண்டாட்டி சொன்னால் உடனே நம்பிடுவேன். அப்புறம் என்னை சந்தேகப்படுவேன். அது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் விஜய். ஏன்னா நீ ஜெயிலில் இருந்து வெளியே வரணும்னு நான் வேண்டாத சாமி இல்லை, பார்க்காத ஆளுங்க இல்லை, அப்படிலாம் பார்த்து கஷ்டப்பட்டு ஒன்று வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அவள் சொல்கிறான்னு நீ எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விஜய். அதை பார்க்கறதுக்கு என்னால் முடியாதுடா. அதனால் நான் கிளம்புறேன் விஜய், நான் கனடாவுக்கே போகிறேன்டா. ஐயோ அக்கா, என்னக்கா அப்பெல்லாம் பேசுகிற? அப்பெல்லாம் நடக்காது, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போதே கரெக்டாக மல்லி வீட்டுக்குள்ளே வராங்க. உள்ளே என்ட்ரானோடனே விஜய் விஜய் அப்படின்னு கத்துறாங்க. பாத்தியா சொல்லலை, வந்துட்டா உன் பத்தினி, போடா அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே விஜய் கீழே வராங்க. கீழே வந்தவன், விஜய் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தெரியும் மல்லி நீ என்ன பேச போகிறேன்னு? என்னை சூழ்ச்சி பண்ணி யார் ஜெயிலுக்கு அமிச்சது, என் சொத்தெல்லாம் யார் அடையணும்னு நினச்சது, எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அக்கா தானே, அதானே சொல்ல போகிறேன்? ஆமாம் விஜய், போதும் நிப்பாட்டு மல்லி. ஏன் மல்லி இப்படி பேசுகிற? ஐயோ விஜய், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க நல்லவங்க கிடையாது. அவங்க உடம்பு ஃபுல்லாக விஷம், அவங்க சரியான விஷம் விஜய். யார் அவங்க? விஷமா? மல்லி உன் மனசுக்குள்ள தான் மல்லி ஒரே அழுக்கு விஷமாக இருக்குது. அதனால தான் இப்படி தேவையில்லாமல் எங்கள் அக்கா மேலே பழி போட்டே இருக்க. நான் ஜெயிலுக்கு போய் 10 நாள் ஜெயிலில் இருந்தேன். என்னை ஒரு நாள் வந்து பார்க்கணுன்னு தோணலை. தேவையில்லாமல் வெண்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு பதட்டத்தோடு ஓடி வர வச்சேன். ஆனால் எங்கள் அக்கா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் சரி சாப்பிடாமல் உடம்பை கெடுத்துக்கிட்டு என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி இவ்வளோ அரும்பாடுபட்டு என்னை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட நாட்கள் நரம்பு இல்லாமல் வந்து எங்கள் அக்கா தளத்துக்கு காரணம்னு சொல்லி இப்படி அபாண்டமாக பழி போறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா மல்லி அப்படின்னு சொல்ல, போதும் நிப்பாட்டுங்க விஜய். எப்போ பார்த்தா அவங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. உண்மை நான் தெரியுமா? தெரியும் மல்லி, நீ இப்படி தான் பேசணுன்னு எங்கள் அக்கா மட்டும் சொல்லிட்டாங்க. அதான் விஜய் உங்கள் தப்பு, அதான் நீங்கள் பண்ணுற முட்டாள்தனமே. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள் விஜய் அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜு சமஷாக்க வராங்க. என்ன வீடியோ இது அப்படின்னு ராஜு யோசிக்கிறாங்க. உடனே விஜய், என்ன வீடியோ மல்லி இது, இப்போ என்ன காட்ட போகிறேன்ட்டு நீ புதுசு தான் விஜய், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வீடியோ தான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே அன்னைக்கு அன்னப்பூர்ணிகிட்ட நம்ம ராஜேஸ்வரி பயங்கரமாக வீரவசம் தான் பேசினாங்களே, எல்லாத்துக்கும் காரணம் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு அதே வீடியோ தான். ராஜு சமஷாக்க வராங்க. இந்த வீடியோ தான் நம்ம பிடிக்கிட்டோமே பென்ட்ரைவா அப்படின்னு. ஆனால் அப்போ தான் தோணுது என்னன்னா, மல்லி ஹாஸ்பிட்டல் போகும்போது அன்னப்பூர்ணி சொன்னாங்க இல்லையா, அந்த பென்ட்ரைவ் ராஜு பிடிக்கிட்டு போயிட்டான்னு சொல்லும்போது அன்னப்பூர்ணி சொல்கிறாங்க, விடுமல்லி எனக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு, அதனால தான் என் ஃபோனில் ஒரு காப்பி வச்சுருக்கேன் இந்தாமான்னு சொல்லி ஃபோனில் அந்த காப்பியை நம்ம மல்லி ஃபோனுக்கு அனுப்புகிறாங்க. அந்த வீடியோ தான் மல்லி இங்கே தான் ஃபோனில் விஜய்கிட்ட காட்டாங்க. விஜய் அதை பார்த்தோன்னே செம ஷாக்காக வராரு. அப்போது நம்ம அக்கா சொன்னது எல்லாமே பொய் தானா? அப்போது நம்ம அக்கா உண்மையிலேயே ஃப்ராடா? சே, நம்ம அக்கா ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது ராஜு வந்து, பாத்தியா விஜய் இப்போ என்ன வீடியோ காட்டுறா, தெரியும்டா எனக்கு இவ ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு, போதும் நிப்பாட்டுக்கா, உன்னை பற்றி வீடியோ தான் காட்டிட்டாலே, நீ உண்மையிலே இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா, ஏன்க்கா அப்படி பண்ண அப்படி கேட்கும்போது நம்ம ராஜு சொல்கிறாங்க, என்ன விஜய் என்னை சந்தேகப்படுறியா? அக்கா உன்னை பார்த்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இன்னமும் நடிச்சு என்னை ஏமாத்திரம் நினைக்காத, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அவ்வளோ ஆத்திரம் வருது, ஏக்கா அப்படி பண்ணேன்னு சொல்லி ராஜுடைய கழுத்தை பிடிக்கிறாங்க விஜய். ராஜு ஒன்று என்ன பிரச்சனை தெரியாமல் தவிக்கிறாங்க. மல்லி ஒன்று, போது விடுங்க விஜய், உங்கள் அக்கா சொன்னால் நீங்கள் ஒன்று ஏன் கழுத்தை பிடிப்பீங்க, நான் சொன்னால் உங்கள் அக்கா கழுத்தை பிடிப்பீங்க, ஏன் விஜய் நீங்கள் இப்படி இருக்கீங்க, எப்போதுமே புரிஞ்சுக்காம வந்து என் மனசை நீங்கள் ரொம்ப நோங்க அடிச்சிங்க விஜய், நான் கிளம்புறேன் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது விஜய் ஒன்று, மல்லி ப்ளீஸ் மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, இது வரைக்கும் எங்கள் அக்காவை நான் அக்காவை பார்த்ததில்ல, என் அம்மாவை தான் பார்த்துருக்கேன், என் சாமியாக பார்த்துருக்கேன், அதனால் அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்குன்னு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை வச்சுருந்தேன், அதனால தான்
இது வரைக்கும் அவங்க சொல்கிறதையும் கேட்டுட்டு நான் உன்னை சந்தேகப்பட்டேன். உன்னை சந்தேகப்பட்டது தப்பு தான் மல்லி. உண்மையிலேயே என் குளத்தை காக்க வந்த சாமி அவங்க இல்லை, நீ தான் மல்லி. நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் மல்லி. நான் உன்னை தொலைக்க பார்த்தேன், ஆனால் கடவுள் எப்படி என்ன என் கண்ணை திறக்க வச்சு என் கையில் ஒன்று சேர்த்துட்டாரு. என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு விஜய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மல்லியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு.